திருவணியரசு, அதிமுக பலவீனம் அடையக்கூடாது, அது ஒரு திராவிட கட்சிகளுடைய பாரம்பரியம், அது எக்காரணம் கொண்டும் பலவீனம் அடைகிறது அப்படின்றது பாஜகவுடைய வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் அப்படின்னு விசிகாவுடைய நிலைப்பாடாக இருந்திருக்கு. இப்போ உதயநிதி ஸ்டாலின் அதிமுக பலவீனம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. இது எப்படி பார்க்கறது? இது பாஜகவுடைய வளர்ச்சிக்கு வழிவகுக்குமா, இல்லை புதிய கட்சியுடைய வருகையை தவிர்ப்பதற்காக ஒரு பலவீனமான எதிரியை உதயநிதியை கட்டமைக்கிறாரா? முதல்ல எல்லாருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன், உங்களுக்கும் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். ரெண்டாவது என்னென்னா, இன்றைக்கி 1818 மராட்டிய மாநிலத்தில் பேஸ்வாக்கள் என்று சொல்லக்கூடிய சித்பவன் பார்ப்பனர்களை வீழ்த்திய மகர் படை, மகர் ரெஜிமெண்ட் அந்த பேஸ்வாக்களுடைய படையை வீழ்த்திய நாள் இந்த நாளை தான் இந்தியா முழுக்க இருக்கிற தலித்துகள் இன்றைக்கி மராட்டிய மாநிலத்தில் அந்த பீமா கோரைக்கான இடத்துல போய் வீரவணக்கம் செலுத்துவார்கள். கடந்த முறை எங்களுடைய தலைவர்களும் வீரவணக்கம் செலுத்தினார், நாங்களும் இன்றைக்கி வீரவணக்கம் செலுத்துகின்றோம். இந்த அரங்கிலையும் அந்த போராளிகளுக்கு, அதாவது பேஸ்வாக்களை சித்பவன் பார்ப்பனர்களில் அந்த படையை வீழ்த்திய மகர் ரெஜிமெண்ட்டுக்கு எங்களுடைய வீர வணக்கத்தை தெரிவிச்சுட்டு நான் ஆரம்பிக்கிறேன். ஏன் இதை சொல்கிறேன்னா, அதனுடைய தொடர்ச்சி தான் நாங்கள் இன்றைக்கி மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், துணை முதல்வர் அவர்கள் கொடுத்த அந்த ஆங்கில பத்திரிகையுடைய பேட்டியை தொடர்பாக தான் நம்ம இந்த விவாதத்தை வைக்கிறோம். அதில் அவங்க கொடுத்த தலைப்பு ரொம்ப முக்கியமான தலைப்பாக நான் பார்க்குறேன். வி ஆர் ரெடி டு ஃபேஸ் பிஜேபி அண்ட் ஆல் இட்ஸு பி டீம்ஸ் அப்படி தான் அவர் அந்த தலைப்பை அவங்க அப்படி தான் வச்சுருக்கிறாங்க. பிஜேபியும் அதனுடைய பி டீம்ஸையும் நாங்கள் எதிர்க்க ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிறத அவர் சொல்ல வருது. நீங்கள் சொன்னீங்க, எங்களுடைய தலைவர் அவர்கள் சொன்னதையும் நீங்கள் சொன்னீங்க. அதாவது வலிமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னதையும், இவர் பலவீனமாக இருக்கிறது சொன்னது, ரெண்டையும் ஒன்றா சொன்னீங்க. ரெண்டு பேரும் ஒரு கருத்தை தான் சொல்லியிருக்கிறாங்க. பலவீனமாக இவர் இருக்கிறாருன்னு சொல்கிறதும், பலவீனமாக இருக்கிறாங்க பலமாக இருக்கணுங்கிறதும் ரெண்டும் ஒரே கருத்து தான். இது எந்த இடத்துல நம்ம இதை சொல்கிறோம்னா, கோட்பாட்டு அடிப்படையில் தான் மரியாதைக்குரிய துணை முதலமைச்சர் அவர்கள் இதை சொல்கிறாரு அப்படின்னு நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் புரிஞ்சுக்கிறோம். இப்போ அத்தனையுமே இன்றைக்கி என்னென்னா, பிஜேபி நிறுவக்கூடிய அரசியல் அல்லது பிஜேபி ஆர்எஸ்எஸ் சங் பரிவார அமைப்புகள் நிறுவக்கூடிய அரசியல் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அவர்கள் முன்வைக்கக்கூடிய சனாதன அரசியல் அல்லது அவர்கள் முன்வைக்கக்கூடிய இந்து ராஷ்டிர அரசியல், இதை தான் அவங்க கோட்பாட்டு அடிப்படையில் கொண்டு வர்றாங்க. திராவிட இயக்கங்கள் அதற்கு எதிரான நிலைப்பாடு கொண்டது, அப்படி தான் நம்ம பார்க்குறோம். பி டீம் அப்படிங்கிறது ஒரே கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டவர்கள் அப்படிங்கிறது பி டீமாக இருக்க முடியாது. இப்போ விடுதலை சிறுத்தைகளும் திராவிட கருத்தியலை, சமூக நீதி கருத்தியலை, முழுக்க முழுக்க சமத்துவ கருத்தியலை, சாதி ஒழிப்பு கருத்தியலை நாங்கள் முன்வைக்கின்ற இயக்கம். அதே கருத்தியல் தான் திராவிட முன்னேற்ற கழகம் வைக்குது, அதே கருத்தியலை தான் இடதுசாரிகள் முன்வைக்கிறாங்க. இது எல்லாமே நீங்கள் இதை பி டீமாக நீங்கள் சொல்ல முடியாது. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதே கருத்தை பேசியது. சமூக நீதி கருத்தை, சாதி ஒழிப்பு கருத்தை, மாநில உரிமை பேசிய கருத்தை, மாநில சுயாட்சி போன்ற கருத்தை அவர்கள் பேசினார்கள். ஆனால் பிஜேபி அதற்கு எதிரான கருத்து பேசுகின்றது. இன்றைக்கி தர்மேந்திர பிரதான் இங்கே வர்றாரு, மீனாட்சி அம்மன் கோயிலில் சாமி கும்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. கும்பிட்டுட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் திருப்பரங்குன்றம் மலையில் அதை என்னைக்காவது ஒரு நாள் நாங்கள் ஏற்றுவோம்னு அவர் சொல்கிறாரு. தமிழ்நாட்டில் நீங்கள் வெளிப்படையாக சொன்னவர், நீங்கள் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் 2152 கோடி ரூபா நாங்கள் தர முடியாதுன்னு சொல்லி வெளிப்படையாக ரொம்ப ஆணவமாக பேசிவார். பணத்தை நீங்கள் கேட்டால் பணத்தை பற்றி பேசலை, ஆனால் சாமி கும்பிட்றதை பற்றி மத அரசியல் பேசுறதுக்கு மட்டும் வரார். அப்போ இது ரெண்டுக்குமான கருத்தியலே வேறு. நீ பேசுகிற கருத்தியல் அப்படிங்கிறது மதவாத சனாதன கருத்தியல். அதிமுகவுக்கு அது இல்லை, திமுகவுக்கு அது இல்லை. ஆனால் இன்றைக்கு அதிமுகவோட நிலைப்பாடு என்ன? மரியாதைக்குரிய ஊடகவியலாளர் கோடீஸ்வரன் அவர்கள் சொல்லும் பொழுது கூட, முடிவெடுக்கிற இடத்துல திமுக முடிவெடுக்கும், அதிமுக முடிவெடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் கூட்டணியை அறிவித்ததே அமித்ஷா அவர்கள் தான். எப்போயுமே கூட்டணி தலைமை, கூட்டணி தலைவர் அப்படிங்கிறது யார் அறிவிப்பாங்க அப்படின்னா, மாநில கட்சியில் இருக்கிற யார் தலைமையாக அவங்க தான் அறிவிப்பாங்க. ஆனால் அமித்ஷா அவர் அறிவிக்கிறார். என்னென்னா, நீங்கள் வலிமையாக இருக்கணும், நீங்கள் தான் அறிவிக்கணுங்கிறது. ஆனால் இப்பொழுது அது பழைய சம்பவத்தை சொல்கிறாரு. பழைய கடந்த முறை ஜெயலலிதா அம்மையார் இருக்கும் பொழுது அந்த வலிமையாக இருந்தாங்க. 2011 சட்டசபையில் பெரும்பான்மையாக ஜெயித்தாங்க அதிமுக. 2014 நாடாளுமன்ற தேர்தலையும் அவங்க 38 இடங்களையும் 37 இடங்களையும் வெற்றி பெற்றாங்க. அதற்கு பிறகு அந்த அம்மா சொன்னதான் ரொம்ப முக்கியமாக, கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லைன்னு சொன்னவங்க ஜெயலலிதா அம்மையார். அப்படியே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படி சொல்லலை. பலவீனமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது பலவீனமாக இருந்தாலும் அதிமுக தான் எங்களுக்கு எதிர்க்கட்சி, எதிரி. 200 தொகுதிகளுக்கு மேலே ஜெயிப்போம் அப்படின்னா அந்த இடத்துல குறைந்தபட்சம் எதிர்க்கட்சி அந்தஸ்தாக வரக்கூடிய மிக சொற்ப அளவிலான வாய்ப்பு தான் இருக்குது அப்படின்றதோட துணி தான் வெளிப்படுது. அப்படி அதனுடைய இன்னொரு வடிவம் எதிரிகளே யாருமே இல்லை, பலமான கட்சிகள் யாருமே இல்லைன்னு உதயநிதி சொல்கிறார். இல்லை, அப்படி சொல்லலை, எதிரியே இல்லைன்னு அவர் சொல்லலை. பலமான எதிரிகள் யாரும் இல்லைன்ற இல்லை, அதுதான் அது ரொம்ப நுட்பமாக நீங்கள் என்னென்னா,
உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் ஆன பிறகு அவருடைய இந்த பேட்டியை நீங்கள் வந்து மரியாதைக்குரிய ஊடகவியலாளர் ஜெயமன்னன்ட்ட கொடுத்த அந்த பேட்டியை முழுமையாக படித்தாங்கன்னா அவருடைய அந்த மெச்சூரிட்டி, முதிர்ச்சி, அரசியல் இன்றைக்கி வந்து வெளிப்படையாக சனாதன எதிர்ப்பை உறுதியாக சமரசம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு தலைவர். அவரே சொல்கிறாரு, பேரறிஞர் அண்ணா சொன்ன கருத்தை தான் நான் சொன்னேன், தந்தை பெரியார் சொன்ன கருத்தை தான் சொன்னேன், கலைஞர் அவர்கள் சொன்ன கருத்தை தான் சொன்னேன், எழுச்சி தமிழர் அவர்கள் சொன்ன கருத்தை தான் நான் பேசுகிறேன் அப்படிங்கிற அந்த வலிமை இருக்குல்ல, அந்த வலிமையோடு இந்த பேட்டியை நான் வந்து பார்க்குறேன். அதனால் வந்து நீங்கள் வந்து சொல்கிற செய்தியில் ரொம்ப முக்கியமாகணும். இந்த தேர்தல் 2026 தேர்தல் என்கிறது அதிமுகவுக்கு பின்னாடி ஒளிந்து கொண்டு அதிமுகவை முன்னிறுத்திக்கிட்டு எல்லா பி டீம்ஸ் நிற்கிறாங்க. இந்த களத்தில் என்ன அப்படின்னா இவருடைய செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய கோட்டீஸ்வரன் ஒரு முக்கியமான டேட்டாவை சொன்னார். இன்னைக்கு இருக்கக்கூடிய பூத் ஏஜென்ட்ல 3வது பெரிய கட்சி, அந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் மட்டும் எடுத்து பார்த்தா 3வது பெரிய கட்சி பாஜக தான். அவங்க வளர்ச்சியும் குறைத்து மதிப்பிட முடியாது. 11.4 விழுக்காடு மக்களவைத் தேர்தலில் வாக்கு வங்கி எடுத்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது சித்தாந்த எதிரி அப்படின்னு பாஜக டிக்ளேர் பண்ணுறீங்க. ஆனால் அந்த கட்சி எந்த இடத்துலையுமே ஒரு எதிர்க்கட்சியாக இல்லை அரசியல் எதிரியாக முன்னிறுத்தி அரசியல் செய்ய மாட்டேன்றீங்க. மீண்டும் மீண்டும் அதிமுகவை தான் முன்னிறுத்ததுக்குள்ள ஒரு லாபி இருக்குது அப்படின்ற. இல்லை, அதாவது நீங்கள் அப்படி சித்தாந்த அடிப்படையில் நம்ம பிஜேபி சொல்கிறோன்னா இந்திய அளவில் வந்து அவர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். எல்லா சட்டங்களையும், எல்லா மசோதாக்களையும், எல்லா திட்டங்களையும் அவர்கள் வந்து மூர்க்கமாக எந்த நீங்கள் விவாதமே இல்லாமல் அவங்க வந்து கொண்டு வந்து நடத்துகிறாங்க. தொழிலாளர் தொகுப்பு விரோத தொகுப்பு சட்டமாக எந்த விவாதமும் இல்லை, நீங்கள் வந்து அப்படியே கொண்டு வந்து நிறுத்துறது. நீங்கள் வந்து தேர்தல் ஆணைய திருத்த சட்டமாக எந்த விவாதமும் இல்லை கொண்டு வர்றது. நீங்கள் கொரோனா காலத்தில் நீங்கள் விவாதிக்காமே வந்து ஏகப்பட்ட சட்டங்களை கொண்டு வந்து அவங்க நடைமுறைப்படுத்திட்டாங்க. அப்படி வந்து ஒரு சர்வாதிகாரத்தனமாக இன்றைக்கி வந்து அவர்கள் வந்து ரொம்ப மூர்க்கமாக வந்து நீ என்ன செஞ்சாலும் செஞ்சுக்கோ, நான் வந்து வீடு வீடாக போய் நான் ஆயுதங்களை வந்து சப்ளை பண்ணுவேன் அப்படிங்கிற மிக மோசமான ஒரு பயங்கரவாத செயல்களை செய்யும் பொழுது அதை ஆதரிக்கிற ஒரு ஆபத்தான கட்சியாக தான் இன்றைக்கி அதிமுக மாறி போயிருக்கிறது. அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதாவது வந்து அதிமுகவை பாதுகாப்பதை தாண்டி பிஜேபியை அவருக்கு எதிர்ப்பதற்கு எந்த துணிச்சலும் இல்லை. சரி, அங்கே போய் நீங்கள் முழுமையாக அவர் வந்து சரண்டர் ஆயிடுறாரு. எந்த கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கல. நீங்கள் வந்து நீங்கள் வெளிப்படை பாருங்கள், முத்தலாக் சட்டத்தை அவர் ஆதரித்தார். இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு சட்டம், வக்ஃப் வாரிய திருத்த சட்டமாக அதை வந்து நீங்கள் ஆதரித்தார். அதாவது பி டீம்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னா, பி டீமுக்கான அடையாளம் என்ன அப்படின்னா உன்னுடைய கொள்கை வேறு, அவருடைய கொள்கை வேறு, ஆனால் நீங்கள் அந்த கொள்கையை நீங்கள் ஆதரிக்கிறீங்க. சார், அப்போ அந்த கொள்கையை நீங்கள் ஆதரிச்சுட்டு நீங்கள் எப்படி நீங்கள் வந்து மாநில உரிமை பேச, சமூக நீதியை பேசுவீங்க, எப்படி நீங்கள் வந்து இவர்களுடைய பேரறிஞர் அண்ணாவுடைய பேரில் கட்சியை வச்சுக்கிறீங்க? அண்ணாவுடைய கொள்கை அதுதானா? சார், ஒரே ஒரு என்னன்னா, டில்லி சீர்திருத்த மசோதா வருது, அது மாநில உரிமை சம்மந்தப்பட்டது. 370 காஷ்மீர் வந்து அது மாநில உரிமை சம்மந்தப்பட்டது, தேசிய இனங்களுடைய அடையாளங்கள் சம்மந்தப்பட்டது. ஆனால் நீங்கள் ஆதரிச்சுட்டு நாங்கள் மாநிலங்களவையிலே நவநீத கிருஷ்ணன் சொல்கிறாரு, காஷ்மீர் ஒண்டர்ஃபுல் காஷ்மீர்னு பாட்டு பாடுறாரு. இந்த குடியுரிமை இந்த சட்டத்தை வந்து நீங்கள் ஆதரிச்சுட்டு, தில்லி சீர்திருத்த மசோதா நீங்கள் ஆதரிச்சுட்டு என்ன சொல்கிறாரு எடப்பாடி பழனிசாமி? அமித்ஷாவுக்காக நான் ஆதரிச்சேன்றாரு. அப்போ இவர்கள் ஆதரவு அப்படிங்கிறது வெளிப்படையாக இன்றைக்கு அதிமுக என்பது வெறும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல, அது அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகமாக மாறி போயிடுச்சு. அந்த அடிப்படையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், துணை முதலமைச்சர் அவர்கள், நீங்கள் வந்து நீங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கிறீங்க, ஆனால் உங்களை இயக்குவது அந்த சித்தாந்தம் தான், RSS சித்தாந்தம் தான். அதோட சேர்த்து உங்கள் எல்லாத்துக்கும் சவப்பெட்டி அடிப்போம் 2026, அதை தான் சொல்கிறாரு.